உங்கள் அன்பு ஆதரவு இருந்தால் தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். அதனால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி மீன் வறுவல் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் மசாலா அரைச்சி செய்கிறீங்கன்னா அதை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போது குழந்தைங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. பொரிக்கும் போது நிறைய எண்ணெய் பிடிச்சிக்கும். அப்புறம் வந்து அது டேஸ்ட்டாகவும் இருக்காது, நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வராது. அதனால நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு வந்த உடனே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பொருள் தான் தேவை, மிளகாய் பொடி அப்புறமா உப்பு. இதுதான் வந்து நான் சொன்ன மிளகாய் பொடி. இது வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் 10 பீசஸ் மீனுக்கு. இந்த மிளகாய் பொடி வந்து வரமிளகாய், கருவேப்பிலை, சீரகம், குருமிளகு, பெருங்காயம், மல்லி இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்ச மிளகாய் பொடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை வந்து சொல்லியும் அப்புறம் செஞ்சு காணிக்கிறேன். இப்போ மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வறுவலுக்காக 10 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீனில் உப்பு அப்புறமா மிளகா பொடி போட்டு நல்லா எல்லா பக்கமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு, இது கரெக்டாக இருக்கும் 10 பீஸ் மீனுக்கு. இப்போ ஒரு சின்ன வானலையாக வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கஞ்சி ஒரு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன வானலையே எடுங்க, பெரிய வானலையே எடுத்திங்கன்னா நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும். இது கூட வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண வேண்டாம். உப்பு அப்புறமா மிளகா பொடி மட்டும் போதும். இது கொதிச்சு கொதியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், கொதி லைட்டாக அடங்கிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி மற்றதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்பரான மீன் வறுவல் ரெடி. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்புக்கு வந்து நான் இந்த அளவு புளி எடுத்து தண்ணி இது முங்குற அளவு ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது வந்து 1 கிலோ மீனுக்கு இந்த புளி போதும். இப்போ நம்ம குழம்புக்காக முள் மீன் சொல்லுவாங்க, அது கூட நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வடித்து எடுத்துருக்க தண்ணியில் குழம்புக்கான மீன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், இதை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகும் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மூடி தேங்காய் துருவல். அப்புறமா இந்த மாதிரி கரண்டியில் 1 கரண்டி அளவு மல்லிப்பொடி. அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம், அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதே ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு குருமிளகு, அதே ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, அப்புறமா அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு குழம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த மீன் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா கலக்கி விட்டுருங்க.
இது வந்து ஒரு கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க விட்டாதீங்க. அப்படி ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மீன் பீஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு. பாருங்கள் பீஸ் எல்லாம் எவ்வளோ வெந்துருச்சுன்னு. நம்ம சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. மீனெல்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு குக்கிங் ஈஸி ரெசிபீஸ். பை பாய்.